இப்போ இவங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு வேலை வருது. அதாவது முஸ்லீம்கள் கையில் இந்த கான்ட்ராக்ட் வருது, அரபுகள் கையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சோழர்கள். இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? இது சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாத அளவுக்கான மேட்ரு. இது அந்த அளவுக்கு மேட்ரு. குர்ஆன் நிறைய இவங்களுடைய சாகசங்கள் தான். அதாவது இவங்களுடைய பயங்கரமான வீரதீர சாகசங்கள் எல்லாமே இவங்க பண்ண வேலைகள் இப்போ இந்த தோழர்கள்லாம் பாருங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. ரசூலுல்லாஹ்வுடைய மேட்ரே சிறப்பு என்னன்னா, நபிமார்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே ஒர்த்து. நபிமார்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குவாலிட்டியான ஆட்கள் தான். அவங்க யாரும் உயிருக்கு பயப்பட மாட்டாங்க, எல்லாரும் வீரர்கள் தான். தோழர்கள் நல்ல தோழர்கள் வேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்ச கிஃப்டே என்ன அப்படின்னா சஹாபாக்கள் தான். இவங்களுக்கு கிடைச்ச சஹாபாக்கள் வேற யாருக்கும் கிடைக்கல. டீம் இந்த மாதிரி ஒரு டீம் கிடைக்கல. சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யற இந்த டீம் இருக்கு இல்லையா, ஒரு மாடருக்கு சொன்னதுக்கு என்ன கதி பண்ணாங்க, எப்படிப்பட்டது, என்ன பட்டது, வயசு என்ன, அது எது என்ன, முடிஞ்சே போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கலீஃபா கூப்பிட்டு போனா என்ன சொல்ற, ஒரு ஆட்சியாளர் நியமிங்கிறது. சரி தாலூத் ஆட்சியாளராக போட்டாச்சு, ஏன் தாலூத் தான் கிடைச்சாரா, இவரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அப்போ சரி மறுபடியும் எல்லாம் ஒரு அத்தாச்சி கித்தாச்சி எல்லாம் காட்டி கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு தண்ணி வரும் குடிக்காதீங்க, அதையும் குடிச்சு போடுறானுங்க, அதையும் குடிச்சிடறாங்க. குடிச்சதுக்கப்புறம் சண்டை போட்டதுக்கப்புறம் பணிவாக உள்ளே போங்க, அதுவும் மீறானுங்க. அதுக்கப்புறம் தாவூத் நபி காலத்துலேயும் இதே மாதிரி ஒரு வேலை கொடுக்கப்படுது, அதையும் அவங்க நிராகரிச்சிடுறாங்க. அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், தாவூதுடைய வாயினால் சபிக்கப்பட்டார்கள். ஈசாவுடைய வாயினால் சபிக்கப்பட்ட மாதிரியே தாவூத் நபியுடைய வாயினாலும் சபிக்கப்பட்டாங்க. இவங்க யாரையுமே ஏற்றுக்கல, அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தாவூத் நபியை ஏற்றுட்டு இருந்தா கூட அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இவங்க வரவே இல்லை. இபாதத்தை சொல்லுங்க செய்கிறோம், இந்த வேலையெல்லாம் கூப்பிடாதீங்க. நபிகள் நல்லா தெரிஞ்சுங்க, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் தொழுது இருந்தாங்க, ஹஜ்ஜு செஞ்சுருந்தாங்க, நோன்பு செஞ்சுருந்தாங்க, எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பத்ரு போருக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னால் அவங்க எங்கே போயிருப்பாங்க? நரகத்துக்கு தான் போயிருப்பாங்க. உஹது போரில் உங்க கூட நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாத்துக்கும் வெயிட் இல்லாமல் போயிடும். அப்போ இது மட்டும் வெயிட் இல்லை, எல்லாமே இருக்கணும். தொழுகை அடிப்படையானது, ஆனால் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நாம திருப்தி அடைஞ்சிடும். இதுதான் நம்ம இருக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக்.